பகலில் வந்து பார்த்தீங்கன்னா காதில் அது என்னது மப்ளர் மப்ளர் போட்டுட்டு பிரியாணி செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். குளிர்தா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டா சப்புன்னு இருக்கு. ஆனால் உப்பு போட்டு சாப்பிட்டா இருமல் வந்துட்டே இருக்கு, தும்மல் வரும்ல அது மாதிரி வந்துட்டே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு வந்து மாலை போட்டாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி செஞ்சோம். அதுலேருந்து இன்னும் சண்டே ஸ்பெஷல் செய்யவே இல்லை. நாங்களும் செய்யணும் ட்ரை பண்ணுறோம். வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடியல. ஆனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கே செஞ்சு நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை எப்படி போக சொல்லி கேட்டிருக்கீங்க. வீட்டு வேலை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு நாள் தான் வேலை நடந்துருக்குது வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் எப்போ வேலை நடக்க போகுது சொல்லிட்டு எனக்குமே சரியா தெரியல. அப்டேட் பண்றோம். ஓகே சரி ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போலாமா? போலாம் வாங்க. நீங்க சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போலாம். என்னென்ன செய்ய போற சொல்லிடலாமா? சரி சொல்லிடலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலானது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். அதுலேயும் மட்டன் பிரியாணிலாம் ரொம்ப ஸ்பெஷலு. ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறோம். மட்டன் பிரியாணி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பரா இருக்கும். சரி வாங்க வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில இன்னைக்கு காலைல தான் அப்புறம் ஸ்கூல்ல இருந்து வந்தோமே, அதை சொல்ல மாட்டேன் பார்த்தேன். காலைல வந்து கடையிலே டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி மதியம் வீட்லயே செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். சரி கொஞ்சம் சுருக்கா வேலை முடிக்கிற மாதிரி பார்க்கணும். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலிலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியில்லை. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து செய்ய வராது. அப்படியே செஞ்சாலும் மோனோ செய்கிற டேஸ்ட்டுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மோனோ செஞ்சால் கரெக்டாக இருக்கு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோ பிரியாணி செய்யறதுக்கு வந்திருக்காரு. பின்னாடி போகிறேன். பகலில் வந்து பார்த்தீங்கன்னா காதில் அது என்னது மப்ளர் போட்டுட்டு பிரியாணி செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். குளிர்தா லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. காலையிலேருந்தே எனக்கு தெரியும். உடம்பு கொஞ்சம் டயர்டாக வேலை இருந்ததா, கண்ணுலாம் அனலாக இருக்க மாதிரி. ஃபீவர் தான் வரப்போகுதுன்னு நினச்சேன், வந்துடுச்சு. பிரியாணி மட்டும் கொஞ்சம் வேலை முடிச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் எடு, மீதி எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். சரி. ஆமாம், பிரியாணி மட்டும் தான் நான் செய்வேன். இதுவே தூங்கிட்டேன் சொன்ன மாதிரி 1 hour டைம் கேட்டு தூங்கிட்டு ஏன் வந்து செய்கிறேன். அதுவும் நானே செய்கிறேன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ செய்ய தேவை பிரியாணி நானே வேணா வேற ஏதாவது சாப்பாடு வடிச்சு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கூட நான் செஞ்சிருவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து செய்யணும். அதனால அவரே செய்யணும்னு சொல்லிட்டாரு ப்ளீஸ். பரவாயில்ல, உடம்பு அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் குளிர் மட்டும் இருக்கு. குளிருக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கு, தான் செய்யலாம். சரி ஓகே, செஞ்சு நல்லா கலகலமாக வேலை செஞ்சால் அது வந்து தெரியாது. நீ இப்போ சொல்கிறதே பிரியாணி செஞ்சுட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிற சொல்லிட்டு நீ பிரியாணி செஞ்சுட்ட அதுக்கப்புறம் உனக்கு அது தெரியாது. அதான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் கொஞ்சம் சரியாயிடும். பார்க்கலாம். சொன்ன சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சா? பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி வச்சாச்சு. இப்போ வந்து சிக்கன் 65 வந்து பொரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. பொரிச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ நானும் தான் சைடில் டேஸ்ட் பார்த்தேன். சொன்னால பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எப்பயுமே இப்படி தான் நடக்கும். ஸோ யாரா வீட்டில் இப்படி நடந்து சொல்லி பாருங்க, மாமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிக்கன் போட்டு எடுத்து வச்சோன்னே டேஸ்ட் பார்த்துட்டு அடுத்த ரவுண்ட் போடுவோம். நல்லா இருக்காது. எல்லா வேலையும் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது தான் வேலை. சரி ஓகே, இது 65 ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படியே சாப்பிடலாம். சரி ரெடி பண்ணுங்க. சரி ஸோ இருபது பேர் ஒரு பழத்தை வந்து காட்டணும். அம்மா வந்து கோயிலுக்கு போனாங்க, அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து வாட்டர் ஆப் தான். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டா சப்புன்னு இருக்கு. ஆனால் உப்பு போட்டு சாப்பிட்டா இருமல் வந்துட்டே இருக்கு, தும்மல் வரும்ல அது மாதிரி வந்துட்டே இருக்கு. இருமல் மாதிரி குறையாத மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே வந்து ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணலாம், தெரியாமல் எதையும் பண்ணக்கூடாது. இந்த பழம் வந்து செல்லுலாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து நான் நேரில் பார்க்குறேன், கை தொட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஜூஸ் போட்டுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மொன்னா செஞ்ச சுட சுட மட்டன் பிரியாணி. ஆமாம், மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச சிக்கன் 65, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சமாக கிரேவி, அப்புறம் வெங்காயம் ரைத்தா. முட்டை தான் பார்த்தீங்கன்னா
வேக வைக்கல மறந்துட்டல நம்ம இருக்கு முட்டை மறந்துட்டேன். சரி சாப்பிடலாம் அவனுக்கு. சரி ஓகே. ஏன்னா இருக்கிறதே காலி பண்ணா போதும்னு நினைக்கிறேன். இதுக்காக வேக வச்சு சாப்பிடணும்னா நம்மளால முடியாது, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்ற டைமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, சிலது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறோம். ஓகே சரி ஓகே ஓகே. சரி சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்களும் சண்டே ஸ்பெஷல் என்னென்னலாம் செஞ்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடுத்துருக்கலாம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எடுக்கலன்னா மனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா. ஸோ அதனால எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சரியாக வீடியோ எடுக்க முடியல சொல்ல. ஆமாம், நான் வந்து பிரியாணி மட்டும் செஞ்சு தம் போட்டுட்டு நான் போய் படுத்துட்டேன். சாப்பிட்றப்ப தான் எழுந்தனே. கிரேவி 65லாம் இவங்களே செஞ்சுட்டு எழுப்புனாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஆனால் சரியான ஜரம் மனோக்கும். ஏன்னா 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான சளி பிடிச்சிட்டு படினால வந்து எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சிட்டு உடம்பு சரியாமல் இருந்தேன். இப்போ மனோக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எங்களால் சரியாகவே வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கடை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வேலையை போயிட்டு இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு. அதான் நான் அத்தை வீட்டில் தான் இருந்தேனே. அத்தை வீட்டை அம்மா வீட்டை மாறி மாறி இருந்தோம். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரமே இங்கே வந்து அடுப்பை துவைக்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் மானம் கழிச்சு நம்ம அடுப்பை துவைக்கிற மாதிரி. ஆமாம். ஸோ சாப்பிட்டுட்டு 2 கப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு அத்தை வீட்டுக்கு ஒரு கப்பு அம்மா வீட்டுக்கு ஒரு கப்பு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு உடம்பு சரியில்லை. நைட்டு எனக்கு வேணாம் சரிக்குமோ சரிக்காதோ தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. சரி யாராவது கம்பெனி கொடுத்தா தானே எனக்கு சாப்பிட்டு தரணும். ஆனால் நான் கொஞ்சமாக சாப்பாடு 65 பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். சரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே சரி ஓகே. ஏன்னா அது இங்கே இருந்தாலும் ஏதாவது சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னா. ஆமாம், காலை செய்யும் போது ஆசை உண்மையாகவே இப்போ செய்யணும் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி சாப்பிட்டு. அதுக்கு தான் பிளான் பண்ணி 2 வேளைக்கும் பிளான் பண்ணி தான் செஞ்சோம். பட் இப்போ உடம்பு ரொம்ப முடியலன்றதுனால சாப்பிட முடியல. நைட்டில் சாப்பிட்டா அது செட் ஆகாது எப்படியும், அதனால தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அப்போ அதை செய்யணும் ரொம்ப நாள் அது சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ஆனால் சாப்பிட்றதுக்கப்புறம் ஒரு நாள் ஆயிடுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பாப்போம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே வந்து செஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த சண்டே ஃப்ரீயாக இருந்தோம், அதனால் செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் சண்டேலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, பார்க்கலாம் அடுத்தடுத்து. சரி ஓகே. போயிட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து இங்கே வந்துடுவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு வேலைலாம் எதுவும் கிடையாது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் சொல்லியிருக்காங்களே. ஆமாம், செவ்வாய்க்கிழமை தான் வேலை. ஆமாம், அதுக்கப்புறம் மனோக்கு அதுக்குள்ளே உடம்பு சரியாயிடுச்சு. அதனால் பரவாயில்ல. அப்படி சரியாகல அப்படின்னா அன்றைக்கும் வேலை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதுக்குள்ளே சரியாயிடும். பார்ப்போம், போயிட்டு வந்து நைட்டு ஏதாவது பார்ப்போம் உடம்பு கிளியர் பண்ணுறதுக்கு. சரி ஓகே, கிளம்பலாமா? சரி கிளம்பலாம். வாங்க, பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு சண்டே ஸ்பெஷலாக நிறைவு பண்ணியாச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். புது நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.